வணக்கம். கிளையிலிருந்து வேர் வரை, உறவினும் திரைக்கதை, பெயரிடப்படாத புத்தகம் என 3 நூல்கள் எழுதிய எழுத்தாளர் திரு ஈரோடு கதிர் அவர்களின் 4வது நூல் வேட்கையோடு விளையாடு இன்று ஈரோடு நவீன நூலகத்தில் வெளியிடப்பட்டது. எழுத்தாளருடன் ஒரு இனிய சந்திப்பு. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உங்களோட 4வது புத்தகம் வேட்கையோடு விளையாடு வெளியாக இருப்பதற்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. யார் நீங்கள்? மஞ்சு, எவ்வளவு எளிமையாக ஒரு கேள்வியை, நான் வலிமையான கேள்வியை கேட்குறீங்க. யார் நீங்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப எளிய 2 சொற்களால் பின்னப்பட்ட ஒரு கேள்வி. நான் பதில் சொல்கிறதுலாம் அத்தனை எளிமையானதில்லை. இப்போ இந்த கணத்தில் யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால், முழுக்க கேள்விகளால் பின்னப்பட்டவன் அப்படின்னு சொல்லலாம். சில வேளைகளில் மற்றவர்களுடைய கேள்விக்கு பதிலாக இருந்து கொண்டிருப்பவன் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து கேள்விகளை மற்றவர்களோடு அறிமுகப்படுத்தி கொண்டே இருப்பவன். தொடர்ந்து கேள்விகளை அவர்கள் மேல் கணையாக தொடுத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கை என்பது தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பது. அந்த தேடலின் வாயிலாக இந்த வாழ்க்கையை அதன் போக்கில் அதை முழுமையாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற வேட்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிய எல்லோருக்குமான மனிதனாக தான் நான் என்னை அடையாளப்படுத்திக்க விரும்புகிறேன். 2015 கிளையிலிருந்து வேர் வரை உங்களுடைய முதல் புத்தகம் வெளியானது. இன்னைக்கு உங்களோட 4வது புத்தகம் வெளியாயிருக்கு. முதல் புத்தகம் வெளியிட்டப்போ இருந்த மனநிலையும் இப்போ இருக்க மனநிலையும் எப்படி இருக்குது? ஏதாவது வித்தியாசத்தை உணர்வீர்களா, இல்லை இதை ஏதாவது வேறுபடுத்தி வகைப்படுத்தி பார்க்க விரும்புகிறீங்களா? நிறைய வித்தியாசம் இருக்குது. 2015ஆம் ஆண்டு முதல் புத்தகம் வெளியான போது அது புத்தகமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருந்ததுலேருந்து ஏன் புத்தகம் போடலைன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறப்போ, அவங்ககிட்ட நான் விளையாட்டாகவும் கொஞ்சம் வீம்பாகவும் ஏன் நான் புத்தகம் போடணும்னு கேட்டு, ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, இது ஏதாவது வகையில் ஒரு தொகுப்பாக கொண்டு வரணும்னு சொல்கிறப்ப ஒரு பதிப்பாளர் தானாக முன் வந்து அந்த புத்தகத்தை கொண்டு வரும் பொழுது, நம்ம ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இந்த புத்தகத்தை எத்தனை பேர் வாசிப்பாங்க, யாரெல்லாம் வாங்குவாங்க, இதற்கான சந்தைங்கிறது என்னவா இருக்கும், இந்த பதிப்பாளர் இதை எப்படி கடந்து வருவார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் அப்போ இருந்தது. ஆனால் அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு விஷயம், இது புத்தகத்துக்கான எழுத்தாக இல்லாமல் அந்தந்த காலகட்டத்தில் மிக இயல்பாக தன்னெழுச்சியாக மனசுக்குள்ளே இருந்து வந்த சற்று தூய்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாக தான் அதை நான் கருதுகிறேன். அந்த எழுத்துக்களுடைய தொகுப்பு தான் முதல் கட்டுரை தொகுப்பு. 2வது கட்டுரை தொகுப்பு, 3வது கட்டுரை தொகுப்பெல்லாம் இந்தந்த இதழுக்காக எழுதக்கூடிய கட்டுரைகள், இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற கட்டுரைகளாக இருக்கிறப்போ ஒரு எழுத்தாளனாக என்ன உணர ஆரம்பித்த காலகட்டம் அது. இனி இந்த எழுத்தில் கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும், இந்த சொற்களை இப்படி தான் கையாளணும், 750 வார்த்தைகள் வரைக்கும் ஒரு கட்டுரைக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் இருக்கிறப்போ, முதல்ல 2015க்கு முந்தைய ஆண்டுகளில் எழுதின மாதிரி மிக இயல்பாக தன்னெழுச்சியாக மனதுக்குள்ளே இருந்த வந்த எழுத்து மாதிரி இது இல்லாமல் சற்றே திட்டமிட்டு ஒரு சின்ன நிர்பந்தத்தின் பேரில் இந்த தேதிக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எழுத்துக்களாக தான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் சொல்லணும். இப்போ இந்த 4வது புத்தகம் புதிய தலைமுறை கல்வி இதழில் வந்த தொடராக வந்த கட்டுரைகளை தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் மக்களால் வாசிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. முதல் புத்தகத்துக்கு வந்த சந்தேகம் இல்லை. பதிப்பாளராக இது சொந்தமாக பதிப்பிட்டதுனால பதிப்பாளர் எப்படி இதை எதிர்கொள்வாரோ அப்படிங்கிற அந்த வருத்தமோ சந்தேகமோ எதுவும் இல்லை. இது மக்களுக்கான விஷயங்களே அவர்களுடைய அனுபவத்தை சேகரித்ததன் அடிப்படையில் பகிர்ந்திருக்கக்கூடிய கட்டுரைகள்ங்கிறதுனால இது மக்கள்கிட்ட நிறைய சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. கிளையிலிருந்து வேறு வரையில் இருந்த கதிரை இதில் எதிர்பார்க்க முடியாது. நான் அந்த கதிராக இப்போ இல்லைங்கிறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமும் உண்டு. ஆனால் வளர்ச்சி தானே வாழ்க்கை, இந்த கட்டத்துக்கு நகர்ந்து தானே ஆகணும். இது இன்னும் நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு, பெருநம்பிக்கையோடு நான் இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டை இந்த காலகட்டத்தை நான் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கேங்கிறத பகிர்ந்துக்கணும். வேட்கையோடு விளையாடு, இப்படி ஒரு வித்தியாசமான தலைப்பை நீங்கள் எங்கிருந்து பிடிச்சிங்க? இது உண்மையிலேயே அவ்வளோ வித்தியாசமான தலைப்பாக தெரியுது. வேட்டையாடு விளையாடு சினிமாவை பிரதி எடுத்த ஒரு தலைப்பாக தான் அதை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு தலைப்பு வேணுங்கிறப்ப ஒரு 10-15 தலைப்புகள் தேர்ந்தெடுத்த ஒரு நினைவு உண்டு. வேட்கை தான்
ஒரு வெற்றியை ஈட்டித்தரும் அப்படிங்கிறப்போ இந்த வேட்டையாடு விளையாட ஏன் வேட்கையோடு விளையாடுன்னு மாற்றக்கூடாதுன்னு தோணுச்சு. வேட்கையோடு விளையாடுன்னு சொல்லி நான் பரிந்துரை செய்த உடனே புதிய தலைமுறை கல்வி ஆசிரியர் பே. கருணாகரன் ரொம்ப மகிழ்ச்சி அதை ஏற்றுக்கிட்டாரு. தொடர்ச்சியாக அங்கே வரவும் அதை குறித்தான உரையாடல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு தலைப்பாக மாறியிருக்கு. அதானே தவிர வேட்டையாடு விளையாடிலிருந்து பிரதி எடுத்த ஒரு தலைப்புன்னு தான் உண்மையை ஒத்துக்கணும். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு புத்தகமாக நீங்கள் இதை வெளியிட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த புத்தகத்தில் பொதுவாக சொல்ல வர்றது என்ன? இதில் பெரும்பான்மையாக மாணவர்கள் சார்ந்த அனுபவங்கள் தான் இருக்குது. பெற்றோர்கள் தம்முடைய குழந்தைகளை மாணவனாக மாணவியாக மாற்றிவிட்ட பிற்பாடு அதை குழந்தைகளாக கருதுவதில்லை. அந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகளை தொலைத்த பெற்றோர்களுக்கு அவர்கள் பார்வையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வேறு மாதிரியான ஒரு உலகத்தை அடையாளப்படுத்துகிறார்கள், அவர்கள் வேறொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அனுபவத்தை பெற்றோர்களுக்கும் ஏறத்தாழ ஆசிரியர்களுக்கும் அந்த அனுபவத்தை தரும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட எதெல்லாம் குறைவாக இருக்கோ, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்காக உயர்வதற்காக எதெல்லாம் குறைகளாக இருக்கோ அந்த குறைகள் எல்லாத்தையும் இது குறைகள் அல்ல அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கான நிறைய நிகழ்கால உதாரணங்களை அவங்களுடைய சக மாணவ மாணவியர்களிருந்து வரலாம். இங்கு அவ்வளவாக அறியப்படாமல் ஆனால் ஆகப்பெரும் சாதனைகளை செய்திருக்கக்கூடிய சாதனையாளர்கள் மத்தியிலிருந்து, சாதனையாளர்கள் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அவர்கள் மீது திணிக்கப்பட்ட எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து மேலே வந்திருக்கக்கூடிய தம்மளவில் மிகப்பெரிய அளவில் சாதித்திருக்கக்கூடியவர்களை முன்னுதாரணமாக காட்டி இந்த பிள்ளைகளுக்கு முன்னேறுவதற்கு அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கோ அதையெல்லாம் உடைக்கக்கூடிய உதாரணங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த 3 பிரிவுகளில் தான் இந்த தொகுப்பை அணுகியிருக்கோம். இது 3 தரப்பினருக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. உடைவதற்கும் உயர்வதற்கும் ஒரு புள்ளி, ஒரு சொல், ஒரு நிகழ்வு இல்லைன்னா ஒரு செயல் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் உயர்ந்ததுக்கான ஒரு புள்ளி, ஒரு சொல், ஒரு செயல் இல்லைன்னா ஒரு நிகழ்வு எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன். எனக்கான ஒரு சொல் இன்றைக்கும் என்னை தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னா பாரிவள்ளல் அப்படின்னு ஒரு நண்பரும் பயிற்சியாளரும். ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அவரும் காவிரியோட கரையில் கூடுதுறையில் நின்று தண்ணியில் நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் ரொம்ப அறியாமை நிரம்பி தயக்கமும் தன்னம்பிக்கை இன்மையும் இதெல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கப்போ எந்த வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் எதை சொல்லிகிட்டு இருக்கார். அந்த கணத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மனசுக்குள்ளே என்னை தொடர்ந்து இயக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். கதிர், உங்களால் முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, உங்கள் பகுதியில் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மறுதளித்தால், நீங்கள் மறுத்துட்டீங்கிற அப்படிங்கிற காரணத்துக்காக அதை எவனோ ஒருத்தனும் செய்யாமல் இருக்க மாட்டான், யார் ஒருவரும் அதை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். நீங்கள் உங்களால் முடியாது என்று மறுத்த ஒரு காரியத்தை அதே களத்தில் இன்னொருவன் நிகழ்த்தி விடுவான். உங்களால் கைவிடப்பட்டதை இன்னொருவன் செய்து முடிப்பான். அந்த செய்து முடிக்கிற யாரோ ஒருவனாக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை அந்த வாய்ப்புக்கான தயக்கம் வரும் பொழுது நான் தயங்கி கைவிட்டேன்னா இது செய்யாமல் போயிட மாட்டாங்க, யாரோ ஒருத்தன் செய்வான், அந்த யாரோ ஒருத்தனா ஏன் நான் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மந்திர சொல்லாக எனக்குள்ளே நிகழ்ந்திருக்கு. செயல் அப்படின்னு சொன்னால் என்ன ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்ட ஒரு செயல் அப்படின்னு சொன்னால் உண்மையில் பயிற்சி துறையில் பயிற்சியாளராக ஒரு நீண்ட விடுப்பு எடுத்திருந்தேன்னு சொல்லணும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒதுங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எனக்கு இலங்கையிலிருந்து ஒரு வாய்ப்பு பயிற்சியாளராக ஒரு நிறுவனத்தினுடைய பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கேட்டாங்க. நட்பின் ரீதியில் என்னுடைய எழுத்தின் மேலே வச்சிருந்த மரியாதையினுடைய அடிப்படையில் பயிற்சியாளராக திரும்பவும் களமிறங்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு அவங்க அழைக்கும் பொழுது நான் ரொம்பவே தயங்கியிருந்தேன். காரணம், ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக அரங்குக்குள்ளே நான் கால் வைக்கலை. இன்றைக்கி பயிலரங்கு அப்படிங்கிறது எந்த மாதிரியான வடிவத்தில் போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி அந்த பங்கேற்பாளர்கள் எப்படி இருப்பாங்க? நான் இங்கே தமிழோடு நான் போகிறேன், அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழனுடைய தமிழ் வேறு மாதிரி இருக்கும். என்னால் இந்த மொழியை அவர்கள்ட்ட எளிதாக பகிர முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம், இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கைக்காக என் மேலே நான் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் ஏற்றுக்க
முடிவெடுத்தேன். அந்த முடிவின்பால் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் கிளிநொச்சி மண்ணில் தான் மீண்டும் பயிற்சியாளராக ஒரு 9 மணி நேரம் நிற்கக்கூடிய ஒரு பயிற்சியாளராக நான் களமிறங்கி நிற்கிறேன். எனக்கு அப்போ இருந்த முதல் கேள்வி, எனக்கு இருந்த முதல் பயம், 9 மணி நேரம் நிற்கக்கூடிய ஸ்டெமினா நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருந்தது. ஆனால் அவங்க வைத்த நம்பிக்கை, அந்த செயல், அந்த ஒரு செயல் என்னை திரும்பவும் பயிற்சியாளன் அப்படிங்கிற களத்துக்குள்ளே இறக்கிவிட்டு இந்த ஏறத்தாழ 3 ஆண்டுகளை கடந்திருக்கு. 3.5 ஆண்டுகளில் நிறைய பயணம் அதில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அது கொடுத்துருக்கு. இதுபோல் ஒரு புள்ளி, ஒரு செயல், ஒரு சொல், ஏதாவது ஒன்று தான் மனிதர்களை அவர்கள் அது வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய தடைகளிலிருந்து உடைத்து வருவதற்காகவும் அந்த புள்ளியிலிருந்து வேற ஒரு களத்துக்கு நகர்த்துவதற்கும் உறுதுணையாக இருக்குது. எல்லாத்துக்கும் யோசித்து பார்த்தா அப்படி ஏதாவது ஒரு புள்ளி, ஒரு செயல், ஒரு சொல், ஒரு நிகழ்வு நிச்சயமாக இருக்குங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன். நீங்கள் முன்னுதாரணமாக கருதும் மனிதர் அல்லது மனிதி யார்? முன்னுதாரணமாக நான் நிறைய பேர்த்து சொல்லி ஆகணும். குறிப்பாக 2010 நான் சந்தித்த ஆசிரியர் ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஒருத்தர், மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை, ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தை நவீனமாக்கி இருந்த ஒரு ஆசிரியரை சொல்லலாம். ஃபேஸ்புக் பக்கத்தில் நான் வாசித்த ஒரு பதிவில் ஸ்வேதா கட்டியா அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு பாலியல் தொழில் சார்ந்த பகுதிகளிலிருந்து வந்து வாழ்தல்னா என்னங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போன அந்த பெண்ணை நான் ஒரு முன்னுதாரணமாக கருதுகிறேன். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், ஒவ்வொரு பயிலரங்குகளிலும், ஒவ்வொரு கூட்டங்களிலும் என்னோடு உரையாடக்கூடிய பிள்ளைகளிலிருந்து, மாணவ மாணவிகளிலிருந்து நான் நிறைய முன்னுதாரணங்களை எடுத்துகிட்டு வரேன். ஒரே ஒருத்தரை மட்டும் என்னால் முன்னிறுத்த முடியல. இந்த தொடர் பயணத்தில் நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மைல் கற்களும் எனக்கு ஒரு முன்னுதாரணங்களாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. பல்வேறு விதங்களில் அவங்க இருந்துட்டு. ஒரு சாதாரண பொருளை இல்லைனா ஒரு நிகழ்வை ஒரு மனம் சார்ந்த இல்லைனா உளவியல் சார்ந்த விஷயங்களோடு இணைச்சு தான் நீங்கள் எழுதுறீங்க. அதனோட ரகசியம் என்ன? உண்மையை சொல்லணுன்னா, எழுதுறதுக்கு ஏதாவது வேணும்னு தேடும் பொழுது இதிலிருந்து நம்மளாக ஒரு கற்பிதத்தை உருவாக்கி அதிலிருந்து ஒரு பாடத்தை உருவாக்குறது தான் பல நேரங்களில் நடக்குது. இன்னொன்று, எதுவுமே சாதாரணமானது அப்படின்னு இல்லை. அரையன் 305 கடவுள் படத்தில் ஒரு காட்சியில் அந்த கடவுளோடு உரையாடி இவங்க போயிட்டுருக்கப்போ அவர் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய அந்த இயந்திரம், அந்த கருவி ஒன்றை பார்த்துட்டு சொல்லுவார், இப்போ லட்சக்கணக்கான பேர் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சுனாமி வருமா, பூகம்பம் வருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கொசு மருந்து அடிச்சுட்டு போவாங்க, எல்லாம் அந்த பூச்சிகள்லாம் விழுந்து கிடக்கும். இதைத்தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அவர் இவங்களை சிறிதாக்கி பக்கத்தில் கிடக்கக்கூடிய, இறந்து போய் கிடக்கக்கூடிய அந்த ஒரு உயிரினத்தை காட்டி அவைகளும் நம்மை போல ஒரு உயிரினங்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய எது ஒன்றும் சாதாரணமானதாக நான் கருதுறதில்லை. எதிலிருந்தும் எதனின் வாயிலாகவும் பாடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனோபாவம் எனக்கு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலிருந்தும் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை எனக்கு தேவையான ஒரு கருத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு இணைக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருப்பேன். எல்லாத்தையும் எதோட கோர்த்து ஒரு வடிவத்துக்குள்ள உருவாக்கணும்னு இருப்பேன். அதன் வாயிலாக தான் நீங்கள் குறிப்பிடக்கூடிய ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு உதாரணமாக முன் வந்து நிற்கும். இந்த தொகுப்புலேயே கூட ஒரு தேங்காய் சிரட்டை அப்படி இருக்கும். பாதையில் கடந்து போகிற ஒரு நத்தை அதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நான் அதுக்குள்ளேருந்து பாடம் கற்றுக்கிட்டு இருக்கேன், தேடிட்டு இருக்கேன். அதனால் அது எனக்கு ரொம்ப எளிதாக பொருந்தி வருதுன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் அவங்க உபயோகித்த ஒரு மிகச்சிறந்த சொல்லாடல் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது வாழ்தல் அறம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர். அந்த சொல்லினால நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அறம் என்பது யாதெனின் அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் உண்டு. திருவள்ளுவர் அறம் குறித்து சொல்லியிருப்பார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் இதுதான் அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக அறம் என்பது ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பது, மேன்மையாக வாழ்தல், மற்றவனுக்கு எந்த இடைஞ்சலும் தராமல் வாழ்ந்துட்டாவே அது பெரிய அறம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு அர்த்தம் வந்து கொடை அளிப்பதே அறம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். அப்போது அறம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கு எல்லா விளக்கங்களையும் சொல்கிறதுக்கு முன்னால் நான் சொல்ல விரும்புவது, தனக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை அதன் விதமாகவே ஏற்றுக்கொண்டு ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது தான் ஆகச்சிறந்த அறம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடாக. இதை சுருக்கி சொல்லணும்னா, எது அறம்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அதன்படி வாழ்தல், பிழைத்தல் கிடையாது. அது பெரிய விஷயம், அதை நிறைய பேச வேண்டிய விஷயம் கூட.
சும்மா சர்வைவல் பண்ணுறதுங்கிறது வாழ்தல் கிடையாது. அப்போது வாழ்ந்து காட்டுவது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறதுக்காக தான் வாழ்தல் அறம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து என்னுடைய ஒரு அடையாள சொற்களாக நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு சொற்களாக நான் அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரேன். ஒரு கட்டுரையினுடைய தலைப்பும் இது இருக்குது. அந்த கட்டுரையில் விரிவாக இதை பற்றி கூட நான் பேசியிருக்கேன். பெயரிடப்படாத புத்தகமில் அந்த கட்டுரை இருக்கும். இப்போது ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய புதிய எழுத்தாளர்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த எழுத்துலகத்தோட எதிர்காலம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்காலம் மிகச் சிறப்பாக, பிரகாசமாக, ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மனசுக்குள்ளே புழுங்கி கிடந்த, அடக்கி வச்சுருந்த பல்வேறு விஷயங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு வழிவகைகள் தெரியாமல் இருந்த மக்களுக்கு ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு திறப்பாக அமைஞ்சிருக்கு. பெரிய ஒரு தளமாக அவங்க கையில் கிடச்சிருக்கு. அதை அவர்கள் மனதார பயன்படுத்தக்கூடிய சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்திற்கான ஒரு வடிவத்தை அவர்கள் கண்டடையும் பொழுது எதிர்காலத்தில் ஒவ்வொருவரும் தம்மளவில் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர்களாக வருவார்கள். ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப உற்சாகமாக அந்த உலகம் இருக்குங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். வாசல் எழுத்தாளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? முதல்ல நீங்கள் எழுத்தாளர்கள் நம்புங்க. ஏன்னா உங்களுக்கு எழுத தெரியும். எழுத தெரிந்த எல்லோருக்கும் எழுத வேண்டிய அளவிற்கான வெள்ளைத்தாள், நிரப்பப்படாத பக்கங்கள் ஒரு தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். எழுதவே தெரியாதுன்னா அதை புகாராக எடுத்துக்கல, எந்த விமர்சனத்துக்கும் உள்ளாக்கலை. உங்களுக்கு எழுத தெரியும், ஆனால் என் கையில் இருக்கக்கூடிய அந்த தாள்களை, இந்த நிரப்பப்படாத பக்கங்களை நான் எல்லா காலத்துலேயும் அப்படியே தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அநீதியான செயல்னு தான் சொல்லுவேன். இந்த கடுமையான வார்த்தைக்கு மன்னிக்கணும், ஆனால் அதை நான் உரிமையாக சொல்ல விரும்புகிறேன். உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிரப்பப்படாத பக்கங்களை உங்கள் சொற்களால், உங்கள் அனுபவங்களால், உங்கள் நம்பிக்கைகளால், உங்களுடைய கருத்துக்களால் தயவு செய்து நிரப்புங்கள். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பக்கத்தை நீங்கள் தான் எழுதி தீர்க்க வேண்டும். உங்களுடைய எழுத்தை நானோ, என்னுடைய எழுத்தை நீங்களோ எழுத முடியாது. சாயல் வேண்டுமானால் கொண்டு வரலாம். ஆக எழுதுவது என்பது, எழுத தெரிந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது எழுதுவது என்பது என்னுடைய கடமை என்பதை உணர்ந்து எவ்வளவு முடியுமோ எழுதுங்கள். வாசிப்பதற்கு தகுந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. என் எழுத்துலாம் யார் வாசிக்க போகிறாங்கலாம் நினைக்காதீங்க. 2015 வரைக்கும் என் எழுத்துலாம் யார் வாசிக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் இருந்திருக்கேன். என் எழுத்தையும் வாசிக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்கிறத நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்குறேன். புதிதாக சந்திக்கிற, அது வரைக்கும் சந்திக்காத பல்வேறு நபர்களை நான் எழுத்தின் வாயிலாக இப்போ சென்றடைஞ்சிருக்கேன். அவங்க எங்கேயாவது சந்திக்கிறப்போ அந்த எழுத்தை பற்றி சொல்கிறப்போ, இந்த எழுத்து எனக்கு மறந்து போயிருக்கும், நான் என்ன சூழலில் எப்படி எழுதியிருக்கேங்கிறத மறந்து போயிருக்கும். ஆனால் அந்த எழுத்து அவங்களுக்குள்ள வேற ஒரு தாக்கத்தை, உணர்வை கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ, பல பேர்த்துக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குங்கிறப்போ, எனக்கு எழுத வேண்டிய பக்கத்தை நான் எழுதாமல் விட்டுருந்தா இது அவங்களை சென்றடைந்திருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்கும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுத்தாளர் என்பதை நம்புங்கள். எழுத வேண்டியது உங்கள் கடமை என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். தொடர்ந்து எழுதுங்கள். போட்டி போடுவோம்.